தேர்தல் வழக்கை ரத்து செய்ய கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராம்ஜி. வணக்கம் ராம்ஜி, கூடுதல் தகவல் என்ன? கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலத்தை விட 11,932 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தேர்தல் வழக்கு ஒன்று தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த தேர்தல் வழக்கில் அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தனது வேட்புமனுவில் பல தகவல்களை மறைத்துள்ளதாகவும் வாக்காளருக்கு பணம் பட்டுவாடா செய்து ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வாக்குப்பதிவு முன்பு கடைசி 48 மணி நேரம் தேர்தல் நடத்த விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த உச்சவரம்பு அதிகமாக தேர்தல் செலவு செய்ததாகவும் அந்த மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு இந்த நீதிபதி டி ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தபோது தனக்கு எதிரான தேர்தல் வழக்கு தொடர்ந்த விசாரிக்க எந்த காரணம் இல்லை என கூறி திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நத்தம் விஸ்வநாதன் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரித்த நீதிபதி தேர்தல் வழக்கை விசாரிக்க போதுமான காரணங்கள் உள்ளதாக கூறி தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி.